கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். எல்லாவல்ல தந்தை, மகன், தூய ஆவியானவரே, இந்த குளிர்ச்சியான மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை பொழுதற்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்து போன இரவில் எங்களோடு கூட இருந்து நல்ல மழையை தந்திருக்கிறீர். நன்றி சாமி. இன்னும் நிறைய மழையை எதிர்பார்க்கிறோம். எங்களுடைய ஆறுகளும் குளங்களும் நிரம்பி எங்களுடைய ஆண்டவரே நிலத்தடி நீர் பெருகி கால்நடைகள் செழிக்க, விவசாயம் ஆண்டவர் செழிக்க கர்த்தர் கிருபைத்தார். என்றாலும் இந்த மழையினாலே ஏழை எளிய மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் எங்களை சிவனோடு எழுப்பியிருக்கிறீர். நன்றி தகப்பனே. இந்த நாளின் ஆண்டவர் பணிகளை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக உம்முடைய பாதத்தில் அமர்ந்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இறை வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுங்க. அடியாரை மறைத்து கொள்ளுங்க ராஜா. இந்த குழுவை நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க. இதை ஆண்டவரை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழி நடத்துங்க. இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் நாம் 310வது ஞான பாடலாகிய குணப்படு பாவி என்ற பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 310வது பாடல். கோபம் வரும் மேவே போ குணப்படு பாவே. காண பொழுதேனில் காயம் மறைந்து போம், கண பொழுதேனில் காயம் மறைந்து போம். காலமேறுகையில் சிலமதாக நீ குணப்படு பாவே. கர்த்தனை நீ மறந்தாய், அவர் கற்பனையை துறந்தாய். பக்தியின்மை தெரிந்தாய், பொல்லா பாவ வழி தெரிந்தாய். புத்தி கெட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா, புத்தி கெட்ட ஆட்டு குட்டியே ஓடிவா. உத்தம மெய்ப்பனார் கத்தி அழைக்கிறார் குணப்படு பாவே. வேதத்தில் உந்தனை பார், அந்த வேத வீதி பாடினேர். நீதியை செய்தவனார் தூய நின்மலன் வாக்கதோ கோர். தீதோறும் பாவி உன் தீமை அறிந்து கொள், தீதோறும் பாவி உன் தீமை அறிந்து கொள். நாதன் கிறிஸ்து இப்போதே உரைக்கிறார் குணப்படு பாவே. தாவீதரசனை போல் தன்னை தாழ்த்தும் மனாசேயை போல், பாவி மனுஷியை போல், மனம் பாதைத்த பேதுரு போல். தேவானு கேட்காத தீமை செய்தேன் என்று, தேவானு கேட்காத தீமை செய்தேன் என்று கோவி போல் அம்புனல் ஆவியின் சொற்பாடி குணப்படு பாவே.
உன்னை நீ நம்பாதே, ஏ உலகையும் நம்பாதே, உன்னை நீ நம்பாதே, ஏ பொருளையும் நம்பாதே. தன்னை பாலியிட்டு தாரணி மீட்டவர், தன்னை பாலியிட்டு தாரணி மீட்டவர், நின்னையும் ரட்சிப்பார். அன்னவரை பற்று குணப்படு பாவே, தேவ கோபம் வரும் மேவே, இப்போ குணப்படு பாவே. இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே காலை வேளையிலே அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி அது உபாகமம் இணை சட்டம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 25 வசனங்களில் அடங்கியிருக்கின்ற இறை வார்த்தை. இங்கே ஆண்டவர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். நான் உங்களுக்கு தேசத்தை கொடுத்தேன், நீங்களோ அதில் சுதந்திரிக்க மனமில்லாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள். யூ ஆர் டிஸ்ஒபேயிங் மை வேர்ட்ஸ் என்கின்ற தலைப்பில், அதே போல யூ ஆர் ஃபர்கட்டன் மை வேர்ட்ஸ் என்கின்ற தலைப்பில் இந்த பகுதி நம்ம பார்க்கிறோம். மேலும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு எனும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆணையிட்டு கூறிய நாட்டுக்குள் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை புக செய்யும் போதும் நீ கட்டி எழுப்பாத பரந்த வசதியான நகர்களையும் நீ நிரப்பாத எல்லா செல்வங்களாலும் நிறைந்த வீடுகளையும் நீ வெட்டாத பாறை கிணறுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுக்கும்போது நீ உண்டு நிறைவு கொள்ளும் போதும் அடிமைதன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாய் இரு. அன்பானவர்களே, நமக்கு தெரியும் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் 434 வருடங்கள், இட்ஸ் வெரி 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 லாங் பீரியட். 434 வருடங்கள் சிறையில் அடிமைதனத்தில் இருக்கிறார்கள். எந்த அரசரும் வரல, எந்த தலைவரும் வரவில்லை மீட்பதற்காக, விடுதலை செய்வதற்காக. மக்கள் பட்ட துன்பங்கள் அதிகம். அவர்களை அடிமையாகவும் விலங்குகளாகவும் பயன்படுத்தினான் பார்வோன். மோசேனுடைய காலத்தில் ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டான், உணவில்லாமல் வருத்தினான். காலையில் வேலைக்கு சென்றால் உணவு காலையோடு சரி, உணவு இடைவேளையோ, there is no break for food, tea, interval. காலையில் போயிட்டாங்கன்னா சூரியன் மறைகிற வரையில் சாப்பாடு கிடையாது. தண்ணி எப்பாவது கொடுப்பாங்க, அவ்வளோதான். இதில் பிஞ்சு குழந்தைகளை கொண்டு போகிற தாய்மார்கள் குழந்தைகளை அப்படியாகவே குழந்தை பார்க்கிற அந்த மக்களிடத்தில் விட்டு விட்டு போவார்கள். அவர்கள் பால் கொடுப்பாங்க, இல்லைன்னா பட்னியாக இருக்கும், குழந்தையும் பட்னியாக இருக்கும். அவ்வளோ மோசமான சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு சூழல். குளிரும் மழையிலும் வேலை செய்து அழுத்து போனார்கள். என்னடா வாழ்க்கை, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்கின்ற அளவிற்கு வெறுத்து போகும்போது தான் கடவுள் ஒரு புதிய தலைவரை உருவாக பண்ணினார். அல்லேலூயா. அவர்தான் மோசே.
அவர் ஒரு தேசப்பற்று மிக்கவர், இனப்பற்று மிக்கவர், சாதி பற்று மிக்கவர். எகிப்தினை கொலை செய்துவிட்டு தன் இனத்துக்காக அவர் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார். தன் மாமன் எத்ரோ வீட்டில் தங்கியிருந்து 25 ஆண்டுகள் ஆடுகளை மேய்த்து அது ஒரு பயிற்சியாய் கடவுள் தருகிறார். 75 வயதில் கடவுள் அவரை அழைக்கிறார், மோசே வா, நம்முடைய மக்கள் துன்பத்தில் இருக்கிறாங்க, உன்னுடைய இனத்தின் மக்கள், உன்னுடைய ஜனத்தின் உன்னுடைய மக்கள், போய் மீட்னு வா அனுப்புகிறார். போய் அவர் போய் 10 வாதைகளை செய்து பார்வோன்கிட்ட மீட்டு கொண்டு வருகிறார். அதுதான் வரலாறு, நமக்கு தெரியும். இப்போ வருகிற வழியில் இதே இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு விரோதமாய் செய்த காரியங்களை நமக்கு தெரியும். பார்வோன் பின்னாடி துரத்தின்னு வராரு, அங்கே முறுமுறுக்கிறான். எங்களுக்கு முன்னாடி செங்கடல் இருக்கிறதே, பின்னாடி பார்வோன் வராரு, 2 சைலையும் பக்கத்துலையும் மலைகள் இருக்கு, நாங்கள் எங்கே போவோம், எங்களை இங்கே சாகடிக்கவா கொண்டு வந்தீர் என்று மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார். அது மோசேக்கு விரோதமாய் அல்ல, கடவுளுடைய வார்த்தை, கடவுளுக்கு விரோதமாய். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற சிந்தனையை மறந்து போய் அவங்க சொன்னாங்க. ஆனாலும் கடவுள் பொறுமையோடு இருந்து மோசையோடு, நீ கோலை நீட்டுப்பா, அது 2 பிளக்குன்னார். 2 பிளந்தது, வெட்டாந்தரை போல் ஆனது. வந்தாங்க, வந்து அமைதியாக இல்லை, எங்களுக்கு உணவில்லை, நாங்கள் எகிப்தில் இறைச்சி பாத்திரத்தண்டையில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட்டோம். அதாவது உணவு சமைக்கும்போது அடுப்பு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டோன்னு சொல்கிறான். உணவா முக்கியம்? விடுதலை முக்கியம் இல்லையா? 434 வருஷம் நீங்கள் சிறையில் இருந்தீங்களே, உங்களை மீட்க யாருமே வரலையே, திக்கற்றவளாய் நாதியற்றவர்களாக கைவிடப்பட்ட மக்களாக இருந்தீங்களே, பரதேசிகளாக இருந்தீங்களே, அப்போ தெரியலையா? உணவுக்காக முறுமுறுத்தார். சரி, அதையும் பொறுத்து கொண்டார் கடவுள். வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார், யாரும் சாப்பிடல. இது வரைக்கும் உலகத்தில் எந்த ஒரு ஜனமும் வானத்தின் மன்னாவை சாப்பிடல, இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. தேவதூதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு, சரி அதுவும் சாப்பிட்டாங்களா? தண்ணி இல்லைன்னு முறுமுறுத்தான். மாறாவின் நீரை, கசப்பான நீரை, தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கப்புறம் முக்கியமான பிரச்சனை வந்துச்சு, கறி இல்லை. காடைகளை சாயங்கால வேளையில் அவர்களுடைய கூடார தண்ணிலே கொண்டு வந்து நிரப்பினார். காடை அவர்கள் புசித்து குடித்தார், சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருந்தாங்களா? இல்லை, பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வயிறு ரொம்பினவொடனே பாவம் செய்தாங்க, கடவுளை மறந்துட்டாங்க. இதெல்லாம் செய்தாலும் கடவுள் அவர்களை அற்புதகரமாய், ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், அவருடைய ஆடைகள் கிழிந்து போகவும் இல்லை, அவருடைய காலணிகள் தேய்ந்து போகவும் இல்லை. அவர்கள் அழகாய் புறப்பட்டு வந்தார்கள். குழந்தைகளுடைய ஆடை அது வளர 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 வளர்ந்தது என்று ஒரு இறையிலாளர் சொல்கிறார். எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பார், எவ்வளோ ஆச்சரியம். எந்த உடையும் வனாந்தரத்தில் இல்லை, எந்த செருப்பும் இல்லை, செருப்பும் தேயில, அவங்க உடையும் கிழிந்து போல, அவர்கள் வளர வளர அது வளர்ந்தது. எவ்வளோ அற்புதம் இல்லை, ஆச்சரியம். இவ்வளோலாம் பார்த்து கூட கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்க வணங்கா கழுத்துள்ள மக்களாக மறந்துட்டாங்க. மறக்கும் மக்கள் இன்றைக்கி நம்மெல்லாம் கூட மறதி இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனால் உண்மையான கடவுளை மறக்கலாமா? நமக்கு உயிர் போகிற நேரத்தில் உதவி செய்த ஒரு நண்பரை அல்லது ஒரு உறவினரை நம்ம மறக்க முடியுமா? என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு. அழகாய் குரல் சொல்லுகிற, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றி மறந்து துரோகிகளாய் நன்றி கெட்டவர்களாய் மாறிப்போனார். அதான் ஆண்டவர் கோபப்படுறார். ஆண்டவருடைய கோபம் நியாயமானது, தகுந்தது, தேவையானது. இப்போ சொல்றார், நீ உன் அடிமைதன வீடாகிய எகிப்தில் நீ போய் அங்கே வாழும்போது உன்னை கூட்டி வந்த, ரொம்ப அழகாக போடுறார், எகிப்து நாட்டில் நின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. உங்களை சுற்றிலும் உள்ள மக்களின் தெய்வங்களாகிய வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம். ரொம்ப முக்கியமான கற்பனை இது. உன் கடவுளாகிய கர்த்தர் நானே
என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு இருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் உள்ள எந்த ஒரு சொரூபத்தையும் வணங்கவும் சேவிக்கவும் நீ உண்டாக்கவும் வேண்டாம் என்று ஆண்டவர் மிகுந்த வைராக்கியத்தோடு சொல்றார். ஏன்னா கடவுள் என்றால் அவர் தாங்க கடவுள், அவர் மட்டும்தான் கடவுள், வேற யாரும் இல்லை. ஒரே தெய்வம். நீங்க மற்ற மக்களுடைய தெய்வங்களை, அவர்கள் உருவாக்கி இருக்கிற தெய்வங்களை வணங்கினால் அது உங்களுக்கு கேடை விளைவிக்கும் என்று சொல்றார். வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்க முடியாத கடவுள் இல்லையா? ஒரு குடும்பத்தில் பெற்றோர்கள் என்பவர்கள் ஒருவர் தான். அம்மானா அம்மா, அப்பானா அப்பா. வேறொருவர் நம்மை உரிமை கொண்டாட முடியுமா? முடியாது. அது போலதான் உங்களை விடுவித்த கடவுள் நான். என்னை விட்டு விட்டு நீ வேறொரு கடவுளை கடவுள்னு சொல்லக்கூடாது. அதான் சொல்றார், இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சினம் உங்கள் மேல் மூண்டு உலக நின்றே உங்களை அழித்து விடலாம். பயங்கரமான ஒரு வார்த்தை. கடவுள் நீ கடவுள்னு சொல்லலைன்னா உங்களை அழித்து விடுவார். விடுதலை செய்த ஆண்டவர் தான், உணவு கொடுத்த ஆண்டவர் தான், தண்ணீர் கொடுத்த ஆண்டவர் தான். ஆனால் நீ அவரை கடவுள்னு சொல்லலைன்னா உன்னை அழிச்சிருவார். மாசாவிலே நீங்கள் சோதித்தது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் நிறைவேற்றுவதில் கருத்தாய் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆண்டவருக்கு முன்னால் நேரியதையும் நல்லதையும் செய்யுங்கள். நேர்மையானது நல்லதையும் செய்யுங்க. அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு நலமாகும். உங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நல்ல நாட்டில் நீங்கள் புகுந்து அதை உடைமையாக்கி கொள்வீர்கள். மேலும் ஆண்டவர் உரைத்தபடி உங்கள் பகைவர் அனைவரையும் உங்கள் முன்பாகவே அழித்து ஒழிப்பார். அல்லேலூயா. பார்த்தீங்களா? நீங்கள் ஆண்டவர் உண்மையாக இருந்தீங்கன்னா, நேர்மையாக வாழ்ந்தீங்கன்னா, சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டாங்க. there is no enemies for you. அழகாக சொல்கிறார். வருங்காலத்தில் உன் பிள்ளைகளை நோக்கி நம் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகள் நியமங்கள் முறைமைகள் ஆகியவற்றின் உட்பொருள் என்ன என்று கேட்கும்போது நீ உன் பிள்ளைகளுக்கு இவ்வாறு சொல், நாங்கள் எகிப்தில் பார்வோனுக்கு அடிமைகளாயிருந்தோம். ஆனால் ஆண்டவர் தம் வலிய கரத்தில் எங்களை எகிப்திலிருந்து வெளியேறச் செய்தார். எங்கள் கண்கள் காண எகிப்து நாட்டின் மீதும் பார்வோன் மீதும் ஆண்டவர் மாபெரும் அடையாளங்களை செய்து எங்களை அச்சுறுத்தும் அறிஞர்களை செய்தார். நம் மூதாதையருக்கு கொடுப்பதாய் அவர் ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்கு எங்களை அழைத்து வந்தார். அதை நமக்கு கொடுக்கும்படி எங்களை அங்கிருந்து வெளியே கொணர்ந்தார். நமக்கு இன்று இருப்பது போல் என்றும் நலமாகும் பொருட்டு நமது வாழ்வை அவர் பாதுகாக்கும் பொருட்டு நம் கடவுளாக ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும்படி இந்த கட்டளையெல்லாம் நிறைவேற்ற வேண்டும். நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டது போலவே அவரது திருமுன் இந்த எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்ற முனைத்தல் அதுவே நேரிய வாழ்வு ஆகும். அப்போ என்ன சொல்றாரு? முதல்ல உன் கடவுளாகிய கர்த்தரை நீ மறந்துடாதப்பா. உன்னை கூட்டின்னு வந்தவரை மறந்துடாது, நன்றி மறந்துடாது. ரெண்டாவது சொல்றாரு, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் தான் கடவுள், உன் கடவுளாகிய கர்த்தர் நானே. என்னை நீ மறக்காதபடி பார்த்து என்னை மட்டும் வணங்கு, நேரிய உள்ளத்தோடு வாழு. மூன்றாவது, இதை இந்த ஹிஸ்ட்ரியை உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி நம்ம குடும்பத்தை பற்றி சொல்கிறோம். நான் யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், என்னுடைய தாத்தா யார், பாட்டி யார், அவங்கெல்லாம் எப்படி இயேசுவை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வரலாறையும் கற்றுக் கொடுக்கணும், நம்முடைய கடவுளை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கணும், ஏசாமியை பற்றி நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஏசாமி நமக்கு என்ன செய்தார் என்ற அந்த வரலாறை கற்றுக் கொடுக்கணும். இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு அதை கடவுள் கற்றுக் கொடுக்க சொல்கிறாரே, இஸ்ரவேலின் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க சொல்கிறார். என் பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு, ஏன்னா அவங்க மறந்துடுவாங்க, மறந்துட்டாங்க, என்னை விட்டுருவாங்க அப்படின்றார். அப்போ ஹிஸ்ட்ரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய குடும்பத்தை பற்றி கற்றுக் கொடுக்கணும், நம்முடைய ஆண்டவரை பற்றி ஏசாமியை பற்றி கற்றுக் கொடுக்கணும். அதனால தான் திருச்சபையில் இன்றைக்கி சண்டே கிளாஸ்னு ஒன்று நடக்குதான்னு தெரில நிறைய இடத்துல. அப்படின்னா என்னான்னு கேட்குற ஆளுங்க கூட இருக்கிறாங்க. விபிஎஸ் நடக்குதா?
விடுமுறை வேதாம பள்ளி, இன்றைக்கு விடுமுறை வேதாம் பள்ளியின் மூலமாக தான் நிறைய பிள்ளைகளை, அதாவது மாற்று மக்களை, மாற்று நம்பிக்கையுடைய மக்களை நாம் சந்திக்க முடிகிறது. அதையும் இன்றைக்கி நிறைய திருச்சபைகளில் ஆயர்களும் செய்வதில்லை, பொறுப்பாளர்களும் செய்வதில்லை. கடின இருதயத்தோடவே நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஏதோ கோயில் நடத்தினா போதுன்ற மாதிரி. அது மிகப்பெரிய தவறு இல்லையா? ஆண்டவன் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அடுத்த தலைமுறைக்கு நாம் இயேசுவை கடத்தவில்லை என்றால், கடவுளை கடத்தவில்லை என்றால் என்ன லாபம், என்ன பொருள், என்ன பயன் இருக்கிறது இல்லையா? நம் வாழ்ந்தே பயன் இல்லை. நம்முடைய நம்பிக்கையை நாம் கடத்த வேண்டும் இல்லையா? அதான் இந்த பகுதியில் மிக தெளிவாக மோசே சொல்கிறார். ஏன்னா இவங்க அடுத்து போகிறாங்க, கானானுக்கு போய் வாழ போகிறாங்க. டைம் ஆயிடுச்சு, மோசேனுடைய மரணம் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறாங்க. கடைசியாக லாஸ்ட் டிஸ்கோர்ஸ் ஆஃப் மோசஸ், இது அவள் தான் கடைசியாக அவர் பேசின உரைகள். ரொம்ப தெளிவாக அழகாக பேசுகிறார். அதனால் அன்பானவர்களே, கடவுள் செய்த நன்றியை மறக்காத, கடவுளை மறக்காத, கடவுளை பற்றி உன் பிள்ளைகளுக்கு கற்றுக்கொடு என்ற 3 சிந்தனைகளை இந்த நாளில் நம் மனதில் வைத்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இதோ அந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த ஆண்டவரே, காலை வேளையில் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ராஜா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் மக்களை அற்புதகரமாய் மீட்டு வந்தீர் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் படித்து தெரிந்து கொள்கிறோம். என்றாலும் கூட நாங்கள் அநேக வேளைகளை நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை மறந்து விடுகிறோம். இதோ நாங்கள் இந்த உலகத்தில் அந்நியர்களாய் பரதேசிகளாய் வாழ்ந்த போது உம்முடைய மிஷினரிகளை எங்களுக்கு அனுப்பினீர் ஆண்டவரே. முதலாக ஆண்டவரே தோமாவை அனுப்பினீர். அவர் முதல் நூற்றாண்டில் மிக சிறப்பான ஊழியத்தை செய்து இங்கேயே இரத்த சாட்சியாய் மரித்தார். பின்பு அநேக மிஷினரிகள் புறப்பட்டு வந்தார்கள். 15ஆம் நூற்றாண்டில் ஆண்டவரே பிரான்சிஸ் சேவியர் ஆண்டவரே புறப்பட்டு வந்தார். 17ஆம் நூற்றாண்டில் ஆண்டவரே பர்த்தலமேயு சீகன்பால்கு வருகிறார். 18ஆம் நூற்றாண்டு கடைசியில் அநேக மிஷினரிகள், குறிப்பாய் என்னுடைய தாய் திருச்சபையாகிய ஆண்டவரே மிசோரி சர்ச் ஆஃப் அமெரிக்காவிலிருந்து டாக்டர் ரெவரன் தியோடர் குஸ்டாவ் நேத்தர் அவர்கள் வந்தார். இங்கேயே வாழ்ந்து 2 பிள்ளைகளோடு சேர்ந்து மரித்து போனார். இவர்களுடைய விதைகள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. இந்த விதை தான் இன்றைக்கு இந்திய சுவிசேஷ ஆண்டவரே லுத்தரன் திருச்சபையில் ஏறக்குறைய ஆண்டவரே அநேக ஆயிரம் ஆண்டவரே சபை விசுவாசிகளாக மக்களாக ஆண்டவரே நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் கர்த்தார். அநேக பள்ளிக்கூடங்கள், அநேக மருத்துவமனைகள் ஆண்டவரே இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். அவையெல்லாம் மறந்து போகாமல் இந்த ஹிஸ்ட்ரியை, என்னுடைய திருச்சபையினுடைய வரலாறு, சர்ச் ஹிஸ்ட்ரியை எங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நாங்கள் கற்றுக் கொடுக்கும். திருச்சபையில் அதை போதிக்கவும் கர்த்தர் கிருபை தார். வரலாறை மறக்கக்கூடியவன் ஆண்டவரே அவன் ஒரு பைத்தியக்காரன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் வரலாறை மறந்து போகாமல் திருமறை சொல்லுகிற வரலாறையும் இன்றைக்கு எங்களுடைய வரலாறையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற மக்களாய் வாழ கிருபை தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா, வழி நடத்துங்க, எல்லா தேவைகளையும் சந்திங்க. குறிப்பாக இந்த ஆண்டவரே ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, என்னுடைய ஆண்டவரே ஏஞ்சி அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தாள் மரியாளுக்காகவும், உடைய அருமையான ஆண்டவரை சாக்கோ சாருக்கா, டீச்சருக்கா, ஜான்சன் சாருக்கா ஜபிக்கிறோம். குழுவாக நான் இணைந்து இந்த ஊழியத்தை செய்கிற போது உடைய கிருபை எங்களோடு ஆண்டவரை ஊழியங்களோடு குடும்பங்களோடு பணிகளோடு தங்கியிருக்கட்டும். இதை ஆண்டவரே எல்லாருடைய உள்ளங்களில் கேட்கிற போது உடைய கிருபை, உடைய ஆசீர்வாதம், மாற்றங்கள் வரட்டும். வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும், விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். வியாதி பலவீனம் துன்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சியம் என்றாடுகின்றோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். மறந்து போன ஹிஸ்ட்ரியெல்லாம் நாங்கள் மீண்டும் ஞாபகப்படுத்தி எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சந்ததியாருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க ஆண்டவரே கிருபை தர வேண்டும். எத்தனையோ மிஷினரிகள் உடைய குடும்பங்களோடு இங்கே வாழ்ந்து கஷ்டப்பட்டு உணவுக்காக கூட ஆண்டவரை இன்றைக்கு வாழ்ந்து கடைசி மிஷினரியாக டாக்டர் ஆலிஸ் பிராயர் அவர்கள் ஆண்டவர் 85 வயது கடந்தும் ஆண்டவர் வீல் சேரில் இன்றைக்கி வெதஸ்தா மருத்துவமனையில் உட்கார்ந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே ஏதோ அவர்கள் கர்த்தாவே வைத்தியம் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வரலாறெல்லாம் தெரியாத எத்தனையோ ஆண்டவர் ஐஎல்சி ஆண்டவர் ஐயர்களே இருக்கிறாங்க, சபை பொறுப்பாளர்கள் இருக்கிறாங்க, விசுவாசிகள் குழந்தைகள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு கற்றுக் கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரு ராஜா.
தொடர்ந்து என்னுடைய ஐஎல்ஸினுடைய பொறுப்பாளர்கள், 3 சபை சங்கங்கள், ஆண்டவரே என்னுடைய ஐஎல்ஸில் இருக்கிற எல்லா நிர்வாகத்துக்காக ஜெபிக்கிறேன். செயல்படுகின்ற நிர்வாகமாய் மாறட்டும். என்னுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், ஆண்டவரே பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். நாளை தினத்தில் கூட சிஎம்சிக்கு சென்று பேச இருக்கிறார்கள். சிஎம்சி இதை எடுத்து நடத்தினால் மாத்திரமே இதை சிறப்பாக நடத்த முடியும். ஆண்டவர் அவருடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும். நோவாவுக்கோ ஆண்டவருடைய கண்கள் தயவு கிடைத்தது. ஆமாண்டவர், அதுபோல் எங்களுக்கும் தயவு கிடைக்கட்டும். ஐஎல்சி ஆண்டவரே ஆண்டவரே இது இல்லாத இடம் தெரியாத போகாத படிக்க எங்களை காத்தரல வேண்டுமா ஜெபிக்கும். உலக நாடுகளுக்காக, உலக நாடுகளில் இருக்கிற திருச்சபைகளுக்காக, ஸ்தாபனங்களுக்காக, ஆயர்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கும். இந்தியாவில் பணியாற்றுகிற FMBB ஆண்டவர் மிஷினரிகளுக்காக, IMS மிஷினரிகளுக்காக, ஜெம்ஸ் மிஷினரிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தன்னார்வமாய் மிஷினரிகள் ஆண்டவர் பணிகளை செய்கிற மக்களுக்காக ஜெபிக்கும். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வாதம். பலவீனமாக சுகமாக இருக்கிற படுக்கையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும். குறிப்பாய் நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரே ராஜ்குமார் ஐயருக்காக மிகுந்த பணிவோடு நாங்கள் ஆண்டவர் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். சுகத்தை அவர்களுக்கு தந்து வழி நடத்துங்க. இந்த நாளிலே பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற அவருடைய அருமையான நத்தான் சார், அவருடைய அன்பு ஆண்டவரே மருமகன், ஆண்டவரே அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். மகனை ஆசீர்வதிங்க. இந்த பிறந்தநாள் அவருக்கு ஆசீர்வாதமாக செய்கிற ஊழியத்தையும் பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்பு மனைவி, அன்பான பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தேவையில்லை சந்திங்க. இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை ஆண்டவரை கண்டு நன்றி செலுத்துகிறார்களோ எல்லாருக்கும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உலக நாடுகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவர் நாடுகளையும் அமைதியாக ஒரு சூழ்நிலையாக உருவாக்கித்தார். இந்திய தேசத்திற்காக ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய முதல்வர், கவர்னர், அனைத்து மாநிலத்துடைய முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதியான ஒரு சூழல் தேசத்தில் உருவாகட்டும். அதே ஒரு இந்தியர்கள் உடன்பிறப்போர் என்ற ஆண்டவரே திட்டங்களோடு சித்தங்களோடு நான் வாழ கிருபைத்தார். வருகிற வியாழக்கிழமை அன்று ஆகஸ்ட் 15 இந்திய ஆண்டவரை சுதந்திர தினத்தை நாங்கள் கொண்டாடுகிறப்போ ஒற்றுமையை எங்களுக்குள்ள தந்து எந்த அசம்பாவிதம் தீவிரவாத சக்திகள் வராதபடி காத்தருளும். ஆண்டவர் எங்களுடைய நாட்டை சுற்றி கலவரங்கள் நடந்து கொண்டு குறிப்பாக பங்களாதேஷ்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த இடத்துல ஒரு அமைதி கொண்டு வாங்க. என் தேசத்தை ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே தேசத்திற்கு அண்டை தேசமாக இருக்கிற நெய்பர் கண்ட்ரி ராஜா, அந்த தேசத்தில் ஒரு அமைதி இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும் ராஜா. அரசியல் சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரை கடந்து ஒரு அமைதியான சூழலை உருவாக்கித்தார். உலகம் முழுவதும் ஒரு அமைதியான சூழல் உருவாக்கணும். போர்கள், பதற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், ஆண்டவரே வைரஸ்னால் ஏற்படுகிற ஆண்டவரை ஜுரங்கள், காய்ச்சல்கள், இது அதிகமாய் பரவி கொண்டிருக்கிற டெங்கு போன்ற எல்லாவற்றிலிருந்து எங்களை காத்திரல வேண்டும் என்று கெஞ்சி கொண்டார். தொடர்ந்து நாளின் பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. துதிகன மையம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென்.